கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் அனைத்து மீனவர் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாக அனைத்து மீனவர் சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் வியாழனன்று நடந்தது. கூட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கோசுமணி தலைமை தாங்கினார். கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர மத்திய அரசை வலியுறுத்துவது, மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வதை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும், படகுகளை மீட்டுத் தர மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்பது, கச்சத்தீவு பகுதியில் பாரம்பரியமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மீன் பிடிப்பதற்கு மத்திய அரசு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு 93 மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். 93 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்கின்ற அதே வேளையில் 62 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தங்களது கோரிக்கைகளை 15 நாட்களில் நிறைவேற்றவில்லை என்றால் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.